காப்பு கட்டுற அன்னைக்கு காலையில எடுத்த வீடியோ தாங்க இது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நாங்க வந்து காப்பு கட்டுற அன்னைக்கு தான் வீடு வலிக்கிறது, வாசல் வலிக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். நீங்களுமே வந்துட்டு அந்த மாரி தான் வலிப்பீங்களா? என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அப்புறம் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, சாணிலாம் கரைச்சு வீடு வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த வலிக்கிற வீட்ல இருப்பாங்க. அந்த மாரி யாராவது இருந்தீங்கன்னா, எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானுமே ஃபுல்லா வீடெல்லாம் வலிச்சு முடிச்சுட்டு, வாசல்லாம் கூட்டி வலிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருக்கிறதுலே பெரிய வேலை பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாசல் வலிக்கிற வேலை தான். அதுவே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சுங்க வலிச்சு முடிக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் அதையுமே வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்க வந்துட்டு எப்போவுமே வலிக்கும்போது, இந்த சாணி பவுடர் இதெல்லாம் போட்டு வலிக்கவே மாட்டோங்க. நம்மளும் குட்டி தம்பி வச்சுருக்கறனால, அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளும் மிதிச்சுட்டு மிதிச்சுட்டு நடப்போம். அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரம் எஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் நானுமே ஷெட்டுக்கு முன்னாடியெல்லாம் சூப்பராக வலிச்சு முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் மீதி எந்த சாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கரைச்சி வெளிவாசலுக்கு தொளிச்சு மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா வலிக்கிறதுக்கு வந்து டைம் இல்ல. இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. சரி இதெல்லாம் வந்து தொளிச்சு மட்டும் விட்டுட்டேன். ஃபைனலாக வலிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து வாசல் இப்படி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கவே வீட்டுக்காரு, கொழுந்தனாரு, அத்தை அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கன்னிமார் கருப்பராயன் கோவில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து இப்படி தாங்க இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த இலதழைக, தீ போடுறதெல்லாம் எடுத்து வந்து தீயில போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருந்த விசப்புடுக எல்லாமே வந்துட்டு கொத்த வச்சு கொத்தி அப்புறம் நீட்டாகவே கூட்டி விட்டாங்கங்க. அந்த காரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாசம் பிடிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சுரண்டி நல்லா தண்ணியெல்லாம் விட்டு கழுவி விட்டுட்டாங்க. சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் சுத்தம் பண்ணி பூசறக்கு வலிக்கிறக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். எங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடச்சிருக்குங்க. அதனால் நாங்களுமே எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே பசியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு டீ போட்டு வரக்காக கால் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே டீயெல்லாம் போட்டு வந்து குடுத்துட்டேன். சரி தெம்பா குடிச்சிட்டு வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட இந்த வேலை மட்டுமே 3 மணி நேரம் இழுத்துச்சுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நானே இவங்களுக்கு டீயெல்லாம் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேங்க. ஃபைனலாக நம்ம கன்னிமார் கருப்பராயன் கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.